உன் வார்த்தைகள் கேட்கப்பட்டது என்று வேதவசனம் சொல்லுகிறது. வித்தியாசம் உண்டாகும்படி செய்வேன் என்று கர்த்தர் சொல்கிறார். நான் உன்னை வெறுத்து விடவில்லை என்று கர்த்தர் சொல்லுகிறார். இன்றைக்கு கர்த்தர் நமக்கு தருகிற ஒரு வார்த்தை 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 அவன் நிலைநிறுத்தப்படுவான். கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தில் உங்களுக்கு அன்பின் வாழ்த்துக்கள். நல்லா இருக்கிறீங்களா? எல்லாரும் ஆண்டவர் கிருபையில் நல்லா இருப்பீங்கன்னு கர்த்தருக்குள் நம்புகிறேன். நிஜம் தொலைக்காட்சியின் இந்த விசேஷித்த வார்த்தை மூலமாக ஒவ்வொரு நாளும் உங்களோடு கூட ஆண்டவருடைய வார்த்தையை உங்கள் இருதயத்தில் வைக்கிறதை நினைத்து மனதார ஆண்டவரை துதிக்கிறேன். அநேகருடைய வாழ்க்கையில் இந்த வார்த்தையை பிடித்து கொண்டு ஜெபித்து ஒவ்வொரு நாளும் நீங்கள் அற்புதங்களையும் அதிசயங்களையும் பெற்று வருகிறதை நினைத்து மனதார ஆண்டவரை துதிக்கிறேன். இந்த நாளிலேயும் கர்த்தர் நமக்கு தருகிற ஒரு வார்த்தை ரோமர் 14ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தில் கடைசியில் இவ்வாறாக சொல்லப்படுகிறது, அவன் நிலைநிறுத்தப்படுவான் என்று வேதவசனம் சொல்லுகிறது. நிலைநிறுத்தப்படுவான் என்று வேதவசனம் சொல்லுகிறது. எனக்கு அருமையான தேவஜனமே, உடைய வாழ்க்கையில் நிலை இல்லாமல் இருக்கிறீங்களா? உடைய சரீர ஆரோக்கியம் நிலை நிறுத்தப்படாமல் இருக்கிறதா? உங்களுடைய பொருளாதாரம் நிலையா இல்லாமல் நிலைநிறுத்தப்படாதபடி இருக்கிறதா? ஏற்ற தாழ்வோடு கூட இருக்கிறதா? உங்களுடைய குடும்பத்தில் சமாதான நிலை இல்லாதபடி நிலை குலைந்து போய் இருக்கிறதா? நாளில் கூட கர்த்தர் சொல்லுகிற ஒரு காரியம், அவன் நிலை நிறுத்தப்படுவான். அநேகருக்கு தொழில் நிலையா இல்லை, வருமானங்கள் நிலை நிறுத்தப்படலை. இந்த நாளில் கூட கர்த்தர் சொல்லுகிற காரியம், அவன் நிலை நிறுத்தப்படுவான். என்ன காரியத்தில் நீங்கள் நிலை நிறுத்தப்படாமல் இருக்கிறீங்களோ, என்ன காரியங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் நிலை குலைந்து சின்ன பின்னமாய் போயிருக்கிறதோ, என் ஆண்டவர் இன்னைக்கு அதை நிலைநிறுத்த போகிறார். அதனால தான் வசனம் சொல்லுகிறது, அவன் நிலைநிறுத்தப்படுவான். எனக்கு அருமையான தேவஜனமே, நம்முடைய ஆண்டவர் நிலை நிறுத்துகிறவர். எது நிலை குலைந்து போய் இருக்கிறதோ அதை நிலை நிறுத்துகிறவர். பிசாசானவன் நம்முடைய வாழ்க்கையில் எல்லாவற்றையும் நிலை குலைய வைப்பான். ஆனால் கர்த்தரோ நிலை நிறுத்துகிறவர். இந்த வசனத்தில் அடுத்தல சொல்லப்படுகிறது எப்படின்னா, தேவன் அவனை நிலைநிறுத்த வல்லவராயிருக்கிறார் என்று சொல்லப்படுகிறது. கர்த்தர் நிலைநிறுத்த வல்லவராயிருக்கிறார். முதல்ல சொன்ன பிசாசு நிலை குலைய வைக்கிறவன். யோபுவின் வாழ்க்கையில் ஒரே நாளில் பிசாசானவன் கர்த்தரிடத்தில் அனுமதி வாங்கிட்டு போய் குடும்பத்தையே சின்னாபின்னமாக்கிட்டான், பொருளாதாரத்தையே சின்னாபின்னமாக்கிட்டான், நிலை குலைய வச்சுட்டான். ஆனால் தேவனோ நிலைநிறுத்த வல்லவராயிருக்கிறார். யோபுவின் பின் நிலைமையை பார்க்கும் பொழுது முன் நிலைமையை காட்டிலும் 2 மடங்கு ஆசீர்வாதத்தை கர்த்தர் கொடுத்தார். தேவன் நிலைநிறுத்த வல்லவராயிருக்கிறார். பிசாசு நிலை குலைய வைக்க வல்லவன், ஆனால் கர்த்தரோ நிலைநிறுத்த வல்லவராயிருக்கிறார். அப்படின்னா நம்ம யாரை சார்ந்திருக்கணும்? கர்த்தரை சார்ந்திருந்தால் அவர் நிலைநிறுத்துவார். அவர் நிலை நிறுத்துவதில் வல்லவர். சில சொல்லுவோம், இந்த டாக்டர் இதில் ஸ்பெஷலிஸ்ட், இவர்கிட்ட போனால் அதை சோகமாக்கிடுவார் அப்படின்னு சொல்லி சில டாக்டர்களை சொல்கிறாங்க. ஏன்னா அதில் அவர் வல்லவர், அதில் சிகிச்சை அளிக்கிறதுல அவர் வல்லவர். இந்த லாயர்கிட்ட போனால் இந்த லாயர் எல்லாம் நமக்கு வெற்றியை வாங்கி தந்துடுவார், அவரு இதில் வல்லவர் அப்படின்னு நிறைய பேர் சொல்லுவாங்க. என் ஆண்டவர் தான் நிலை நிறுத்த வல்லவர். வசனம் சொல்லுகிறது, தேவன் அவனை நிலைநிறுத்த வல்லவராயிருக்கிறார். அவர் வல்லவராயிருக்கும் பொழுது பிசாசானவன் எவைகளை சீர்குலைத்திருந்தாலும் சரி, எவைகளை நிலை குலைய வைத்திருந்தாலும் சரி, நிலைநிறுத்த அவர் வல்லவராயிருக்கிறார். அப்படின்னா அவரை சார்ந்து கொள்ளணும். இயேசுவை உடைய வாழ்க்கையில் சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்ளுங்கள். அவர்தான் நமக்காக இந்த உலகத்தில் வந்து இரத்தத்தை சிந்து மரித்து உயிர்த்தெழுந்திருக்கிற அந்த ஆண்டவரை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டு அவரையே சார்ந்திருப்போமையானால் அவர் உங்களையும் என்னையும் நிலைநிறுத்துவார். நிலைநிறுத்த அவர் வல்லவராயிருக்கிறார். வசனம் சொல்கிறது,
அவன் நிலைநிறுத்தப்படுவான் என்ற வார்த்தையின்படி நீங்கள் நிலைநிறுத்தப்படுவீர்கள். இந்த வார்த்தையை கேட்டு ஜெபித்து ஆண்டவரை சார்ந்திருக்கிற பிள்ளைகளுக்கு நேராக வருகிறது. அவன் என்கிற இடத்துல உங்க பேரை போட்டு விடுங்க. நீங்கள் நிலைநிறுத்தப்படுவீர்கள். உடைய தொழில் நிலைநிறுத்தப்படும், உடைய சரீர ஆரோக்கியம் நிலைநிறுத்தப்படும். அப்படின்னா வியாதியை கர்த்தர் மாற்ற போகிறார். என்ன வியாதியா இருந்தாலும் சரி, இன்றைக்கு என் ஆண்டவர் மாற்றி போட்டு உங்களுடைய ஆரோக்கியத்தை அவர் நிலைநிறுத்த வல்லவராயிருக்கிறார். விசுவாசிக்கிறீங்களா? இயேசு எனக்கு சுகம் தருவார், இயேசு என் பலவீனத்தை மாற்றுவார், இயேசு என் எதிர்கால வாழ்க்கையை ஆசீர்வதிப்பார், இயேசு என் கையின் பிரயாசத்தை ஆசீர்வதிப்பார், என்னுடைய விவசாயம், என்னுடைய தொழில் வியாபாரங்களை கர்த்தர் நிலைநிறுத்த வல்லவராயிருக்கிறார். விசுவாச அறிக்கை பண்ணுங்க. இந்த வார்த்தையை சொல்லி சொல்லி கர்த்தர் உங்களை நிலைநிறுத்துவார். என்ன காரியத்தில் நிலை குலைந்து போயிருந்தாலும் கவலைப்படாதங்க. ஏசப்பாட்டை ஒப்பு கொடுங்க. அவர் தான் நிலைநிறுத்த வல்லவராயிருக்கிறார். அவர் தான் உங்களை நிலைநிறுத்துவார். கர்த்தர் இந்த வார்த்தையின்படி உங்கள் ஒவ்வொருவரையும் அவர் நிலைநிறுத்துவாராக. சொன்னபடி அவன் நிலைநிறுத்தப்படுவான் என்ற வார்த்தையின்படி நீங்கள் நிலைநிறுத்தப்பட போறீங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். நாம் ஜெபிக்கலாமா? எங்களை நேசிக்கிற அன்பு நிறைந்த ஆண்டவரே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட நல்ல நாளிலே கூட அவன் நிலைநிறுத்தப்படுவான் என்ற வார்த்தையின்படி இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டு ஜெபிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் நிலைநிறுத்தப்பட உதவி செய்யுங்கப்பா. நிலைநிறுத்தப்படட்டும். குடும்ப காரியத்தில் நிலைநிறுத்தப்படட்டும், சரீர ஆரோக்கியத்தில் நிலைநிறுத்தப்படட்டும், பொருளாதார காரியத்தில் நிலைநிறுத்தப்படட்டும், கையின் பிரயாசத்தில் நிலைநிறுத்தப்படட்டும், எதிர்கால வாழ்க்கையில நிலைநிறுத்தப்படட்டும். ஆண்டவரே, ஆவிக்குரிய வாழ்க்கையில பிள்ளைகளை நிலைநிறுத்துவீராக. என்னென்ன காரியத்தில் நிலை குலைந்து போய் இருக்கிறதோ, அநேக குடும்பத்தில் சமாதானம் நிலை குலைந்து போய் கண்ணீரும் துக்கமும் கவலையும் பெருகி இருக்கிறது. என் ஆண்டவர், நீர் நிலைநிறுத்த வல்லவராயிருக்கிறீங்க. பிள்ளைகளை நிலைநிறுத்துவீராக. வியாதிகளிலிருந்து பிள்ளைகளை குணமாக்க நீர் வல்லவராயிருக்கிறீங்கப்பா. பிள்ளைகளுக்கு அற்புதத்தை செய்கிறதற்காக நன்றி ஆண்டவரே. அநேக பிள்ளைகளை இப்பொழுது நிலைநிறுத்தப்படுவதற்காக நன்றி, நிலைநிறுத்தி கொண்டிருக்கிறதற்காக நன்றி செலுத்துகிறோம். கிருபைகள் பெருகட்டும், நன்மை கிருபையும் தொடரும்படி செய்யுங்க. இந்த நாள் முழுவதும் உடைய பிரசன்னத்தில் மூடிக்கொள்ளுங்க, இரத்த கோட்டைகளை மறைத்துக் கொள்ளுங்க. மீட்பர் இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன். பிரியமானவர்களே, ஆண்டவரை சார்ந்து கொள்ளுங்கள். கர்த்தரை உங்களுடைய சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்ளுங்கள். அவர் உங்களையும் நிலைநிறுத்த வல்லவராயிருக்கிறார். நீங்கள் நிலைநிறுத்தப்படுவீர்கள். God bless you.